சொற்றொடரில் பிழை இருந்ததால் ஆட்சியில் அதிகாரம் குறித்த வீடியோவை அட்மின் நீக்கியதாக திருமாவளவன் விளக்கம். பிரச்சனை வேறு விதமாக சென்றதால் மீண்டும் பதிவிடுவதற்கு அட்மின் தயக்கம் காட்டியதாகவும் பேட்டி. அதில் எழுதியிருந்த டெக்ஸ்ட் சரியா கம்ப்ளீஷன் ஆகல, அதில் கொஞ்சம் பிழை இருந்தது. நான் மாற்றி போடலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளே இது ஃபயர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் தடுமாறி போயிட்டேன். உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்யலான்ட்டு தாமதப்படுத்திட்டேன். தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை விதைத்த கட்சி பாமக என திருமாவளவன் விமர்சனம். இரத்தக்கரை படிந்தவர்களுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டம். ஆட்சியில் பங்கு என்று பேசிய காணொளியை திமுக கோபித்துக் கொள்ளும் என திருமாவளவன் நீக்கினாரா என்று அன்புமணி கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் ஆதரிப்பதாகவும் பேட்டி. தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அதை தவிர்க்க வேண்டும். எங்களாலையும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலையும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். சென்னையில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்படும் விநாயகர் சிலைகள். பட்டினப்பாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட 4 இடங்களில் சிலைகள் கரைப்பு. பொங்கலுக்கு முந்தைய நாளான ஜனவரி 13ஆம் தேதிக்கான இரவு நேர ரயில்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. பகல் நேர ரயில்களில் டிக்கெட்டுகள் உள்ளன. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளில் திமுக பவள விழா காண்கிறது. அண்ணாவின் பிறந்த நாளான இன்று அவர் வழிகாட்டிய சமூக நீதியையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தினார். சென்னையில் மார்க்சிஸ்ட் மாநில அலுவலகத்தில் சீதாராம் யெச்சூரி உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். உத்தரகாண்டில் நிலச்சரிவால் தவிக்கும் 30 தமிழர்கள் வானிலை சரியானதும் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்படுவார்கள். நியூஸ் 18க்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்ய செந்தில்குமார் பேட்டி. உதகை அருகே தலைக்குந்தா பகுதியில் 2 குட்டிகளுடன் கோயிலுக்குள் புகுந்த கரடி. பூஜை பொருட்களை சாப்பிட்டு சென்று CCTV காட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேர் திருவிழாவில் இரு தரப்பினர் மோதல். காவலர்கள் தடியடி நடத்தியதால் தேர் பாதியில் நிறுத்தம். சீசன் முடிந்த பின்பும் குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் அதிகரித்துள்ள சுற்றுலா பயணிகளின் கூட்டம். பொன்னமராவதி அருகே கோழியை விழுங்கிய 10 அடி நீள மலைப்பாம்பு. தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். நீங்கள் பிரதமராக விரும்பினால் ஆதரிக்க தயார் என சிலர் கூறியதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. தான் பின்பற்றும் சித்தாந்தத்தை மீறி ஒருபோதும் செயல்பட மாட்டேன் என்றும் உறுதி. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று 10 மணி நேரம் புறநகர் ரயில்கள் ரத்து.
காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல இன்று முதல் 4 நாட்கள் அனுமதி. காலை முதல் மலையேறி வரும் பல்லாயிரம் பக்தர்கள். உலகம் முழுவதும் மலையாள மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை. அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி மன்னனை வரவேற்கும் மக்கள். ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. झारखंड समेत विभिन्न प्रदेशों को வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. மேடையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை நோக்கி ஓடியவர் பிடிபட்டார். பாதுகாப்புக்கு நின்ற காவலர்கள் பிடித்து அழைத்துச் சென்றனர். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. மீட்கப்பட்ட 15 பேரில் 10 பேர் உயிரிழப்பு. உலக டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. 1 சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் தங்கப்பதக்கத்தை இழந்தார். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று கரைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? போக்குவரத்தில் மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? சென்னையில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு 4 இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான இடமாக பார்க்கக்கூடிய பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிக்கு எடுத்து செல்லக்கூடிய விநாயகர் சிலைகள் நம்ம தற்போது இருக்கக்கூடிய இந்த 5 கிராஸ் ரோடு வழியாக தான் செல்லணும். இந்த 5 கிராஸ் ரோடு தான் சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பதற்றமான பகுதியாக போலீசாரால் கண்டறியப்பட்டு இந்த சாலை பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. ட்ரிபிளிகேனிலிருந்து வரக்கூடிய ட்ரிபிளிகேணி அந்த சாலைகளிலிருந்து மவுண்ட் சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், இந்த விநாயகர் ஊர்வலங்கள் 5 கிராஸ் ரோடு சாலை வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம், இந்த பக்கம் வழியா நான் இப்ப காட்டக்கூடிய நம்ம ஒளிப்பதிவாளர் அம்ஜித் காட்டக்கூடிய இந்த பகுதிக்கு அவங்க செல்லக்கூடாது, தடை செய்யப்பட்ட பகுதியாக இந்த சாலை இருக்கு. இந்த சாலையை கடக்கிறதுக்கு யாரும் கூடாது அப்படின்றதுக்காக இங்க பாத்தீங்கன்னா முள் பேரிகார்ட்லாம் போட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. குறிப்பாக சென்னையில பாத்தீங்கன்னா எழும்பூர், நுங்கம்பாக்கம், KK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தெல்லாம் வரக்கூடிய விநாயகர் சிலைகள்லாம் இந்த பாதை வழியாக எடுத்து செல்வதற்கான பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக நாம தற்போது இருக்கக்கூடிய இந்த 5 கிராஸ் ரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா CCTV கேமரா அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். தற்காலிகமாக இந்த காவல்துறையின் சார்பாக ஒரு கேம்ப் இங்கு போடப்பட்டு இங்க CCTV கேமரா மூலமாக இங்க இருக்கக்கூடிய இந்த சாலை பகுதிகள்லாம் கண்காணிக்கப்பட்டு வரதை பார்க்கலாம். ட்ரோன் மூலமாகவும் இந்த பகுதிகள்லாம் கண்காணிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு தலங்கள், இந்த விநாயகர் ஊர்வலங்கள் செல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வேற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய வழிபாட்டு பகுதிகள்லாம் இருக்கு. அந்த பகுதிகள் எல்லாம் செல்லும் போது மேளதாளங்கள் இடக்கூடாது, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெடி வெடிக்கக்கூடாது போன்ற முக்கியமான அறிவுரைகள் எல்லாம் போலீசார் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில அதை கடைபிடிக்கக்கூடிய வகையில் தற்போது இந்த போலீசார் இந்த பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பா 3 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அதிகமாக விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால 3 மணியிலிருந்து இந்த போலீசார் தீவிரமான இந்த வாகன பாதுகாப்பில் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. விநாயகர் சிலைகள் ஊர்வலம் தொடர்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். அறுவடை திருநாளான ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள மாநிலத்தின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகையையொட்டி வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டும் புத்தாடை அணிந்து கோயில்களுக்கு சென்றும் வழிபாடு நடத்தியும் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். வாமனன் வேடமிட்டு கோயிலுக்கு வந்த சிறுவன் பலரை ரசிக்க வைத்தார்.
விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இன்று கடலில் கரைக்கப்படுகின்றன. இதற்காக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் கோகுல் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். கோகுல், என்னென்ன பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று சென்னையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டது. குறிப்பாக சென்னையில் 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, திருவொற்றியூர், காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் கடலில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் பகுதியில் பார்க்கலாம், தற்பொழுது ஒரு ராட்சத கிரேன்கள் மூலம் விநாயகர் சிலைகளை அந்த கரைக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து சென்னையில் 17 வழித்தடங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பெரிய விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ராட்சத கிரேன்கள் அந்தந்த பகுதிகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை அடுத்து சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 18,500 போலீசார் சென்னையில் இன்று விநாயகர் சிலை ஊர்வலத்தை ஒட்டி பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல சில இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது சில சச்சரவுகள், சில பதற்றமான இடங்கள் என்று ஏற்கனவே கண்டறியப்பட்ட இடங்களில் கூடுதலாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழித்தடங்களில் காவல்துறை ஏற்கனவே உஷார்படுத்தப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கிட்டு வராங்க. குறிப்பாக இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தை அடுத்து போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலையில சர்வீஸ் சாலையில விநாயகர் சிலை ஊர்வலத்துக்கு வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. பொதுமக்களுடைய வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த கடற்கரை சாலையில சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்தையும் போலீசார் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக செஞ்சிருக்காங்க. இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் அந்த விநாயகர் சிலை கரைப்பதற்கான ஏற்பாடுகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ராட்சத கிரேன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுப்பாட்டு மையம் காவல்துறையால் வைக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற தன்னார்வலர்கள் மூலம் தான் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் கடலில் உள்ளே இறங்குவதற்கு எந்தவித ஒரு அனுமதியும் இல்லை. விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வரும்போது எந்தவித ஒரு கோஷமும் எழுப்பக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை வச்சிருக்காங்க. விநாயகர் சிலை குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இப்ப பார்க்கலாம், இந்த ஒரு பெரிய விநாயகர் சிலையை ராட்சத கிரேன்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு தன்னார்வலர்கள் மூலம் கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கடலோர காவல்படையினர் கடலில் யாராவது உள்ள பொதுமக்கள் இறங்காதவாறு பாதுகாப்பு பணியையும் ரோந்து பணியையும் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. மருத்துவ உதவிகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தீயணைப்பு துறையும் தயாரா இருக்காங்க. உயர் கோபுரங்கள், கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் ஒரு கட்டுப்பாட்டு மையம், தற்காலிக கட்டுப்பாட்டு மையம் வைத்து தொடர்ந்து இந்த பகுதியில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சில இடங்கள், அதாவது திருவல்லிக்கேணி, ஐசோஸ் உள்ளிட்ட இடங்கள்ல காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு அங்கு அந்த வழித்தடங்கள்ல கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. குறிப்பாக மாலை நேரங்களில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள், கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற இருப்பதால் அந்த நேரத்தில் இன்னும் காவல்துறையோட பாதுகாப்பு அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம். கண்டிப்பா கோகுல், விநாயகர் சிலைகள் கரைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளோட விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி கோகுல், விவரங்கள். பொங்கலுக்கு முந்தைய நாளான ஜனவரி 13ஆம் தேதி பயணிக்க இருந்த அந்த ரயில்களில் டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், பொங்கலுக்கு முன்தினமான ஜனவரி 13இல் பயணிக்க பெரும்பாலான ரயில்கள்ல டிக்கெட்டுகள் தற்போது விற்று தீர்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கலுக்கு 120 நாட்கள் முன்னதாகவே டிக்கெட் புக்கிங் ஆனது தொடங்கும். அந்த வகையில் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான பெருநகரங்களிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் ஏதுவாக இந்த டிக்கெட் முன்பதிவு என்பதை பயன்படுத்தி வருவார்கள். அந்த வகையில் தற்போது இன்றைய தினம் பொங்கலுக்கு முன்தினமான பயணிக்கக்கூடிய ஜனவரி 13 அன்று பயணிக்கக்கூடிய டிக்கெட்டுகள் பல்வேறு ரயில்கள்ல விற்று தீர்ந்திருக்கக்கூடிய நிலையிலும் சென்னையிலிருந்து நெல்லை, நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட்டு வரக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்ல சுமார் 600 டிக்கெட்டுகள் இன்னும் இருக்கின்றன.
அதே போன்று பகலில் இயக்கப்பட்டு வரும் சென்னை குருவாயூர் ரயில், சென்னை மதுரை வைகை ரயில் ஆகிய ரயில்களிலும் டிக்கெட்டுகளானது தற்போது இருந்து வருகிறது. மேலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை இடையே இயக்கக்கூடிய இன்டர்சிட்டி ரயில், வந்தே பாரத், சதாப்தி ரயில் ஆகிய 3 ரயில்களையுமே ஜனவரி 13 அன்று பொங்கலுக்கு முன்தினம் செல்லக்கூடிய ரயில்கள்ல இந்த டிக்கெட் முன்பதிவு இன்னமுமே இருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து கோவை சேரன் ரயில், சென்னை மேட்டுப்பாளையம் நீலகிரி ரயில்கள் ஆகியதுல தலா 100 டிக்கெட்டுகள் இன்னும் புக்கிங் செய்யாமலே இருக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சென்னை ஈரோடு ஏற்காடு ரயில், சென்னை சேலம் விரைவு ரயில் ஆகிய ரயில்களிலும் டிக்கெட் இன்னும் இருந்து வருகிறது. ஒரு சில ரயில்கள்ல மட்டுமே டிக்கெட் ஆனது விற்று தீர்ந்திருக்கிறது. சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, செங்கோட்டை, தூத்துக்குடி செல்லும் இரவு நேர ரயில்களில் ஜனவரி 13 அன்றில் டிக்கெட் ஆனது விற்று தீர்ந்து காத்திருப்பு பட்டியலுக்கு சென்று இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய தொடங்கிய உடனே ரயில்கள்ல முன்பதிவு என்பது முடிந்திருக்கக்கூடிய நிலையிலும் இன்னும் பல்வேறு ரயில்களில் டிக்கெட் ஆனது முன்பதிவு இன்னும் இருக்கிறது. குறிப்பாக நாகர்கோவில், சென்னையிலிருந்து நெல்லை நாகர்கோவில் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்ல 600 டிக்கெட் இன்னும் முன்பதிவு செய்யாமலே இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா. உத்தராகண்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 30 பேர் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து 30 பேர் கொண்ட குழு ஆதி கைலாஷ் பகுதிக்கு கடந்த 3ஆம் தேதி ஆன்மீக சுற்றுப்பயணம் புறப்பட்டனர். இதில் 28 பேர் மூத்த குடிமக்கள் ஆவர். இந்த குழுவினர் ரயில் வசதியின்றி பின்னர் விமானம் வாயிலாக டார்சுலா சென்றனர். அதன் பின்னர் ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்று தரிசனம் முடித்துவிட்டு டார்சுலாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தாவகட் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் அங்கிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் 30 பேர் தவித்து வருவதாக உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு சிக்கிக் கொண்டவர்களுக்கு ஆசிரமம் ஒன்றில் தங்க இடம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கு அங்குள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் உணவுப் பொருட்களை அளித்துள்ளனர். எனினும் அங்கு சிக்கியுள்ளவர்களை மாநில அரசு மீட்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுக்கப்புறம் நிலச்சரிவு எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு இந்த அரசு பார்த்து எங்களுக்கு அவங்க 30 பேரையும் பத்திரமா மீட்டு இங்கே கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன். சாலை மார்க்கமாக இப்போதுக்கு வாய்ப்பு இல்லாததால் இராணுவ ஹெலிகாப்டரை கொண்டு உடனடியாக தமிழக பக்தர்கள் 30 பேரையும் அந்த ஆஷ்ரம் அருகில் உள்ள ஹெலிபேடின் மூலம் அவர்கள் டார்சுலாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பின்பு அவர்கள் டார்சுலாவிலிருந்து டெல்லிக்கு வழக்கம் போல் பயணித்து தங்களது இல்லங்களை அடையலாம். இதனிடையே நிலச்சரிவால் உத்தரகாண்டில் சிக்கியுள்ளவர்கள் குறித்து அறிந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியின் மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசியில் பேசினர். அப்போது சிக்கியுள்ள தமிழர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உணவு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலர் உத்தரகாண்ட் அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணிகளை செய்து வருகின்றார்.